அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சன் லைஃப் நேயர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இது தமிழர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தேவை அப்படின்னு நம்முடைய முதல்வரில் இருந்து நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் வரையில் பல தரப்பிலும் பல பேர் இதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் இதை பற்றிய விழிப்புணர்வு எல்லா இந்தியர்களுக்கும் வேண்டும் அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். என்னன்னா, யார் யார் கையிலெல்லாம் செல்போன் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்பொழுது அண்மையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோருமே முனைப்பாக இருந்து இதை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் அப்படின்னு பல தளங்களில் இருக்கிற தலைவர்கள், சமூக அக்கறையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், கணிப்பொறி நிபுணர்கள் எல்லோருமே நமக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் காலை நேரத்திலேயே அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டுக்கிட்டா அது ரொம்ப கவனத்தோடு நாம் எல்லாவற்றிலும் குறிப்பாக செல்ஃபோனை கையாளுவதில் கவனமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். எப்படி அப்படின்னா, இதுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. என்னது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா, யாரெல்லாம் இப்போ செல்ஃபோன் இருக்கிற காரணத்தினால, அதுவும் ஸ்மார்ட் ஃபோன், திறன் பேசி அப்படின்னு அழகு தமிழில் சொல்கிறோம். ஆனால் அது பயன்படுத்துகிற விதம் அவ்வளவு அழகாக இல்லை. உங்களுடைய எண் எங்கெங்கோ யாரிடத்திலோ செல்லுகிறது அப்படின்ற அனுபவமே உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும். நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில், மாலில் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா பில்லு போடுறப்போ உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொடுப்பதா இல்லையான்றது உங்களுடைய விருப்பம் தான். அதை மறுப்பதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத, முன்பின் தெரியாதவர்கள் நீங்கள் அவங்க கடையில் போய் 4-5 ஐட்டம் வாங்கினீங்க அப்படின்ற காரணத்தினாலேயே உங்களுடைய தனிப்பட்ட தொடர்பு எண்ணை இன்னொருவரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அவங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு உங்கள் நம்பரை கேட்குறாங்க. உங்கள் எண்ணை ஒரு முறை கொடுத்து விட்டால், இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்தில் நீங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வங்கி தகவல்கள், உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், உங்கள் செல்போனில் நீங்கள் பதிந்திருக்கிற புகைப்படங்கள், இது எல்லாத்தையும் கூட எடுத்து விடுவதற்கான மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு தந்திருக்கிறது. அது விஞ்ஞானம் தந்திருக்குதா இல்லையான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஏன் தேவையில்லாமல் இதில் மாட்டிக்கணும். அதனால் எந்த வகையிலும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள், பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த வகையிலும் செல்போன் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள், இவங்ககிட்டலாம் நீங்கள் செல்போன் எண்ணை தருவாமல் இருப்பதற்கான உரிமை உங்களுக்கு உண்டு. தராதிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் நீங்கள் இருப்பீங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்கள. அதனால் மறுப்பதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. எச்சரிக்கையாக யாருக்கு தரலாம் என்று முடிவு செய்து உங்கள் எண்ணை தாருங்கள். ஏன்னா நம்பரை கொடுத்தீங்கன்னா ஏறக்குறைய நீங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்றீங்க. இது மாதிரி தருகிற காரணத்தினால் இப்போ அதிகபட்ச ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறது. இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமூக விரோதிகள் எப்படி பயன்படுத்துகிறாங்களா இந்த எண்ண, திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு வீடியோ கால் வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் தவறான முறையில் பணத்தை கையாண்டு இருக்கிறீர்கள், இந்த இடத்துல இருந்து உங்களை பற்றின வழக்கு கொடுத்துருக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் காவல்துறையிலிருந்து பேசுகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ காலே வருது. முன்ன பின்ன தெரியாத எண்ணாக இருந்தால் எடுக்க வேண்டாம். ஆனால் திரும்ப திரும்ப வீடியோ காலில் அழைப்பு வருதுன்னு வைங்களேன், நமக்கே ஒரு ஆர்வம் தோன்றும். என்ன, யார் இது விடாமல் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. அதுவும் தாய்மார்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும். யார் வீடியோ காலில் வராங்கன்னு ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அங்கே நிஜமாலுமே காவல்துறையினருடைய அந்த யூனிஃபார்ம், காக்கி சட்டை, சீருடை அணிந்து ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர் உங்களுடைய ஆதார் கார்டில் தகவலாம் எங்களுக்கு மாட்டியிருக்குங்க, உங்களுடைய செல்ஃபோன் எண் தொடர்பு எங்களுக்கு மாட்டியிருக்குதுங்க, நீங்கள் இது மாதிரி பணம் கையாண்டு இருப்பதாக, தவறான வகையில் நிதியை நீங்கள் சுருட்டி விட்டதாக உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு உடனே பதறிடும் இல்லை. திடீர்னு காவல் அதிகாரி ஒருத்தர் செல்ஃபோனில் வந்து சொன்னால் நமக்கு உடனே நம்பத்தான் தோன்றும். அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் அவர்கள் எப்படி வலை விரிக்கிறார்கள்.
இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க அனுப்புங்க, மிச்சத்தை நாங்க பார்த்துக்கிறோம், ஏன்னா இது கேஸ் பெரிய விஷயமாயிடுச்சு அப்படின்னு நம்முடைய பதட்டத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் சுலபமாக நம்முடைய சென்னை தமிழ்ல மதுரை தமிழ் வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப சுலபமா ஆட்டையை போட்டுடுறாங்க. அதுக்கு பிறகு அவ்வளவுதான், நீங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டீங்கன்னா அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாது. முக்கியம், இதனால் உங்களை நாங்கள் கைது செய்ய போகிறோம் என்றே சொல்லுவார்கள். நம்முடைய காவல்துறையினரே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா, இந்த மாதிரி செல்போன்ல உங்களை அரெஸ்ட் பண்றது அப்படின்றதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. இதுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு பேர் சொல்றாங்க. அது மாதிரிலாம் யாரும் பண்ணுவதே கிடையாது, அப்படி ஒரு நடைமுறை எங்களிடம் இல்லை அப்படின்னு நம்ம காவல்துறை நண்பர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால தெரியாத நபர்களிடம் இருந்து வீடியோ கால் வந்தாலோ அழைப்பு வந்தாலோ எடுக்கவே எடுக்காதீங்க, அதை தொடக்கூட வேண்டாம். இதற்கு நாமே வழிவகுக்கிறோம். காரணம், தெரியாத இடங்களில் நாம் சில பரிவர்த்தனை செய்வதால், சில பொருட்களை வாங்குவதால் நம்முடைய எண்ணை கேட்டால் மறுப்பதற்கான சகல உரிமைகளும் உங்களுக்கு உண்டு, நீங்கள் மறுத்து விடலாம் என்றே கூட சொல்லுகிறார்கள். இது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்மை காலத்தில் அது அதிகமாக இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்தால் எல்லா வகையிலும் நாளும் நலம் பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.